ஆடி மாதம் என்றாலே சிறப்புதான். அம்பிகை வழிபாட்டிற்கும் அம்பிகையை கொண்டாடுவதற்கும் ஏற்ற மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆண்களுக்கு தெரியாமல் பெண்கள் மட்டுமே கடைபிடிக்க வேண்டிய ஔவையார் ஒரு மானிட பெண்ணிற்கு ரகசியமாக சொல்லிக் கொடுத்த பிள்ளையார் விரதம். இந்த விரதத்தை ஔவையார் விரதம் என்றும் ஆடி செவ்வாய் பிள்ளையார் விரதம் என்றும் கூறலாம். குடும்பம் செழிப்பதற்கும் குடும்பத்தினரின் நலனுக்காகவும் பெண்கள் செய்யும் ஒரு வழிபாடு இது. இன்று பலருக்கும் தெரியாத ஒரு வழிபாடாக இந்த வழிபாடு மாறிவிட்டது. இந்த வழிபாட்டிற்கு ஒரு சொல்லடையும் உண்டு. அசந்தா ஆடியிலும் தட்டினா தையிலும் மறந்தா மாசியிலும் இவ்வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். பொதுவாக இந்துக்கள் கடைபிடிக்கும் விரதத்தில் ஆண்களும் பெண்களும் கலந்து கொள்வது வழக்கம். ஆனால் இந்த விரதத்தின் போது ஆண்கள் பார்க்கக்கூடாது, ஆண்களுக்கு தெரியவே கூடாது என்றெல்லாம் விதிமுறைகள் உண்டு. மிகவும் ரகசியமாக ஆண்களுக்கு தெரியாமல் வீட்டில் இருக்கும் பெண்கள் கடைபிடித்து வந்த இந்த ஔவையார் பிள்ளையார் விரத கதை தெரிந்தால் ரொம்பவே வியப்பாக இருக்கும். இந்த விரதம் தோன்றிய வரலாறு, விரதம் எப்படி மேற்கொள்வது, எப்பொழுது மேற்கொள்ள வேண்டும், இதன் பலன்கள் என்ன போன்ற ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. ஔவையார் சொன்ன செவ்வாய் பிள்ளையார் விரதம் தோன்றிய வரலாறு. ஒரு ஏழை தந்தைக்கு 7 மகன்கள், ஒரு பெண் மனைவி இறந்துவிட்டாள். தந்தையும் பிள்ளைகளும் அன்றன்று கூலி வேலை செய்து நெல் வாங்கி வருவார்கள். அந்த நெல்லை குத்தி பொங்கி யாவரும் உண்பார்கள். ஆனால் வாங்கி வரும் கூலி நெல் அவ்வளவு பதராகவும் உமியாகவுமே இருக்கும். அந்த பெண் பொறுமையை இழக்காமல் அதையும் பக்குவமாக்கி அவர்களுக்கு உணவு படைத்துவிட்டு வடித்த கஞ்சியை தான் உண்டு காலம் கழித்து வந்தாள். ஒரு நாள் கடும் பசியோடு ஔவை பாட்டி இந்த வீட்டிற்கு வந்தார்கள். ஆடவர்கள் வேலைக்கு போயிருந்தனர். ஔவை வெளியில் நின்று கொண்டு, அம்மா பசிக்கின்றது, அன்னம் போடு என்று உரக்க கூறினார். அந்த வீட்டில் இருந்த பெண் கிழிந்த ஆடைகளையே அணிந்து கொண்டிருந்தாள். எனவே வெளியில் வந்து பதில் சொல்ல முடியாமல் நின்றாள். அதே சமயம் வந்திருப்பது ஔவை பாட்டியாச்சே, எப்படி இல்லை என்று கூறுவது என்று தத்தளித்தாள். தேம்பி தேம்பி அழுதாள். இதை கண்ட ஔவை பாட்டியின் மனம் இளகியது. ஏன் அழுகிறாய் என்றாள் ஔவை. அந்த பெண் தன் நிலைமையை விளக்க கூறினார். பாட்டி, என் 7 அண்ணன்மார்களும் தகப்பனாரும் கொண்டு வரும் நெல் மொத்தமும் குத்த குத்த உமியும் பதருமாகவே போய்விடுகிறது. அதனால் அரை வயிற்றுக்கு கூட போதவில்லை. இந்த நிலையில் எப்படி உங்களுக்கு நான் அன்னமிடுவது என்று அழுதாள். இதை கேட்ட ஔவை பாட்டிக்கு மனம் இளகியது. அப்படியா, சரி, இதை வைத்துக்கொள். நான் பிச்சை எடுத்த அரிசி கொஞ்சம் உள்ளது. ஒரு தேங்காயும் அதோடு தருகிறேன். என்னை நினைத்து கொண்டு செவ்வாய் பிள்ளையார் விரதம் ஏற்றுக்கொள். பிறகு உன் அதிர்ஷ்டத்தை பார் என்று கூறினார். பூஜை முறையை விவரமாக அந்த பெண்ணிற்கு எடுத்து கூறி விடை பெற்றார் ஔவை பாட்டி. அதை தொடர்ந்து வந்த அடுத்த செவ்வாய்க்கிழமை அண்ணன்களும் தகப்பனாரும் உறங்கிய பின்பு நீராடி நோன்பை தொடங்கினாள் அந்த பெண். ஆனால் அடுப்பு பற்ற வைக்க வீட்டில் நெருப்பு இல்லை. என்ன செய்வது? எங்கேயாவது வெளிச்சம் தெரிந்தால் அங்கு சென்று நெருப்பு எடுத்து வரலாம் என்று ஊருக்கு வெளியில் சென்றாள். ஓரிடத்தில் புன்னை மரமும் புளிய மரமும் இணைந்து உயர்ந்து வளர்ந்திருந்தது. அதில் ஏறி புன்னை மரக்கிளையில் ஒரு காலும் புளிய மர கிளையில் ஒரு காலும் வைத்து தொலைதூரம் நோக்கினாள். தூரத்தில் வெளிச்சத்தை கண்டாள். அந்த இடத்திற்கு ஓடினாள். அது சுடுகாடு. அங்கே பிணம் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவள் அஞ்சவில்லை. நெருப்பை எடுக்க சிதை அருகில் சென்றாள். பிணத்தை எரித்து கொண்டிருந்த வெட்டியான் கம்பை ஓங்கிக் கொண்டு அவள் அருகில் ஓடி வந்தான். யார் நீ? நீ மனித பிறவியா அல்லது பேய் பிசாசா என்று சொல்லி அதட்டினான். அவள் தன் நிலையை சொல்லி நெருப்பு கேட்டாள். அப்படியா, நானும் உனக்கு அரிசியும் தேங்காயும் கொடுக்கிறேன். அதையும் எடுத்து கொண்டு போய் என் சார்பாக பிரார்த்தனை செய் என்று கூறிய வெட்டியான் தணலை வாரி ஓர் வரட்டியில் வைத்து கொடுத்தார். அதை வாங்கிய அந்த பெண் வீட்டிற்கு திரும்பி வரும்போது வழியில் இருந்த புன்னை மரத்திலிருந்தும் புளிய மரத்திலிருந்தும் தழைகளை பறித்து கொண்டு தன் வீடை அடைந்தார். நோன்பை பயபக்தியுடன் தொடங்கினாள். வெட்டியான் இல்லாவிட்டால் நெருப்பு கிடைத்திருக்குமா? அதே சமயம் பிணம் எரியவில்லை என்றாலும் நெருப்பு கிடைத்திருக்காது என்று அவள் மனம் எண்ணியது. எனவே அவர்கள் நினைவாக வெட்டியானை போலவும் பிணைத்தை போலவும் 2 உருவங்களை மாவினால் செய்து அவற்றையும் கொழுக்கட்டையோடு வேக வைத்தாள்.
அவ்வை கூறியபடி கணபதி பூஜை செய்து முடித்தாள். இந்த பூஜையின் பலன் சில நாட்களுக்குள்ளேயே உயர்வை அளித்தது. அவர்கள் நிலையும் உயர்ந்தது. குடும்பத்தில் பணம் செழித்தது. எல்லோரும் எண்ணி பார்க்கக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை மிக அழகாக உயர்ந்தது. குடும்பம் நல்ல நிலைக்கு வரவே அண்ணன்மார்கள் அனைவருக்கும் விரைவில் மனம் முடித்து வைத்தாள். அண்ணன்களும் அவளுக்கு ஏற்ற வரனை தேடினார்கள். காலம் கூடி அந்த பெண் செல்வந்தர் ஒருவரை மணந்து கொண்டார். புகுந்த வீட்டிற்கு போகும் முன் அந்த பெண் தனது அண்ணிகளை அழைத்து மிகவும் ரகசியமாக செவ்வாய் பிள்ளையாரை வழிபடும் முறையையும் அதனால் தான் அடைந்த பலனையும் விளக்கி கூறினாள். நாட்கள் நகர்ந்தது. ஆனால் அன்னிமார்கள் ஆணவத்தினால் அந்த பூஜையை செய்யவில்லை. இதனால் கடவுள் மீது அன்பு குறைந்தது. செய்யக்கூடாத குற்றங்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள். அதன் விளைவாக ஊர் ஊராக போய் அலைந்து பிழைக்க வேண்டிய நிலைமை வந்தது. இந்த சமயம் அந்த பெண் திரும்பவும் தன் வீட்டிற்கு வந்தாள். வீட்டின் நிலை கண்டு அதிர்ந்து போனாள். இதற்கான அடிப்படை காரணத்தையும் அறிந்தாள். எனவே அன்னிகளுக்கு அறிவூட்ட தொடங்கினாள். விரைவில் அன்னிகள் அனைவரும் பயபக்தியுடன் செவ்வாய் பிள்ளையார் பூஜையை சிறப்பாகவும் உள்ளன்போடும் நடத்தினார்கள். இதனால் விரைவில் அவர்களிடம் மீண்டும் செல்வம் பெருகியது. வாழ்க்கை வளமடைந்தது. இதுவே அவ்வை பாட்டி தானே ஒரு பெண்ணிற்கு ரகசியமாக ஆண்களுக்கு தெரியாமல் பெண்கள் மட்டும் கடைபிடிக்கும் இந்த விரதம் தோன்றிய வரலாறு. வழிபடும் முறை: ஆடி, தை மற்றும் மாசி ஆகிய 3 மாதங்களில் வரக்கூடிய செவ்வாய் கிழமைகளில் இந்த ஔவையார் பிள்ளையார் விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த 3 மாதங்களில் வரக்கூடிய எல்லா செவ்வாய் கிழமைகளிலும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அல்லது ஒரே ஒரு செவ்வாய் கிழமையிலும் மேற்கொள்ளலாம். அவரவர்களில் சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த விரதத்தை கடைபிடித்துக் கொள்ளலாம். இந்த சிறப்பு வாய்ந்த ஆடி செவ்வாய் பிள்ளையார் விரதம் கடைபிடிக்க 2024ஆம் ஆண்டு 4 செவ்வாய்க்கிழமைகள் ஆடி மாதத்தில் வருகின்றது. அவை ஜூலை 23ஆம் தேதி ஆடி 7, ஜூலை 30ஆம் தேதி ஆடி 14, ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஆடி 21, ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஆடி 28 ஆகிய நாட்களாகும். வீட்டில் இருக்கும் ஆண்களுக்கு தெரியாமல் ஊரில் இருக்கும் திருமணம் ஆகாத பெண்கள் அனைவரும் சேர்ந்து ஊரில் இருக்கும் வயதான பெண்மணியின் வீட்டில் வைத்து வழிபடுவார்கள். இரவு 11 மணிக்கு மேல் தொடங்கப்படும் இந்த விரதத்தை பற்றி எந்த ஒரு ரகசியமும் ஆண்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிந்தால் அவர்களுடைய கண் பார்வை பறிபோய்விடும் என்கின்ற சாபம் உண்டு என்று கிராமங்களில் நம்பப்படுகிறது. அதுபோலவே இந்த விரதத்தில் எழுப்பும் சத்தம் கூட எதுவும் ஆண்களில் காதுகளில் விழக்கூடாது என்பது ஐதீகம். இந்த விரதத்தின் பொழுது பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட்டு அதன் மேல் சாணத்தால் பிள்ளையார் உருவம் பிடித்து வைத்து புன்னை இலை, புளிய இலை ஆகிய இலைகளை பரப்பி அதன் நடுவே சாண பிள்ளையாரை எழுந்தருள செய்ய வேண்டும். பிறகு இலைகளுக்கு நடுவே ஒரு சொம்பில் தண்ணீர் நிரப்பி அதன் மீது தேங்காயை கும்பம் போல வைக்க வேண்டும். பிறகு எல்லா பெண்களும் அவரவர் வீட்டில் இருந்து கொண்டு வரும் அரிசியை இடித்து மாவாக்கி அதனுடன் தேங்காய் சேர்த்து உப்பில்லாமல் கொழுக்கட்டைகளை பிடிக்க வேண்டும். ஒரே மாதிரியான வடிவத்தில் இல்லாமல் வெவ்வேறு விதங்களில் அவரவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப கொழுக்கட்டைகளை பிடிக்க வேண்டும். பொதுவாக செய்யும் பிடி கொழுக்கட்டையோடு அல்லாமல் கொழுக்கட்டையை அடை செய்வது மிகவும் முக்கியம். முதலில் மாவை வட்ட வடிவமாக தட்டி அதன் மேல் சிறு சிறு உருண்டை வடிவ கொழுக்கட்டைகளை செய்து இட்லி தட்டில் புங்க இலைகளை பரப்பி அதன் மேல் இந்த கொழுக்கட்டைகளை வைத்து ஆவியில் வேக வைத்து எடுக்க வேண்டும். முக்கியமான ஒன்று, கொழுக்கட்டையில் உப்பு சேர்க்க கூடாது. பிறகு கொழுக்கட்டையை நெய்வேத்தியமாக சமர்ப்பித்து பூஜையின் போது விநாயகர் புராணம், ஔவையார் கதை ஆகியவற்றை சொல்ல வேண்டும். கதையெல்லாம் சொல்லி முடித்தவுடன் தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். வழிபாடெல்லாம் முடிந்தவுடன் இந்த நெய்வேத்திய கொழுக்கட்டைகளை அவர்களே கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு விட வேண்டும். இல்லங்களுக்கு எடுத்து செல்ல கூடாது. பொழுது விடிய சில மணி நேரங்களுக்கு முன்பு பூஜை செய்த புன்னை மர இலைகள், புளிய மர இலைகள், வைக்கோல், பூஜை மலர்கள், சாண பிள்ளையார் என்று எல்லாவற்றையும் கொண்டு சென்று ஆற்றில் கரைத்துவிட வேண்டும். பிறகு வீட்டிற்கு வந்து நீராடி மஞ்சள் குங்குமம் அணிந்து அவரவர் இல்லம் சென்று விட வேண்டும். அன்று முழுவதும் யாருக்கும் பணம், தானியம் என்று எதையும் தானமாக கொடுக்க கூடாது. இதுவே வழிபடும் முறை.
பலன்கள். இந்த விரதத்தை கடைபிடித்தால் திருமணமாகாதவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவரை மணந்து கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கிய தடை மற்றும் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி வறுமை ஒழிந்து செல்வம் பெருகும். செல்வ செழிப்புடன் இருக்க ஔவையார் ரகசியமாக இந்த விரதத்தை புராண காலத்தில் ஒரு பெண்மணிக்கு அறிவுறுத்தியதாக நம்பப்படுகிறது. எனவே நாமும் ஔவையார் சொன்ன செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை முறையே நம்பிக்கையோடு கடைபிடித்து வாழ்வில் தடைகளெல்லாம் நீங்கி சகல சௌபாக்கியங்களுடன் பிள்ளையாரின் பரிபூர்ண அருளை பெறுவோம். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.